வரும். ஆனா வராது. விஜயதரணி அவங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நீங்க பாருங்க, அடுத்தது வந்து என்டிஏ ஆட்சி அமைஞ்சோன்னா 10,000 ரூபாய் இங்கேயும் நாங்க கொடுப்போம் அப்படின்னு. ஆனா மோடி அவர்கள் இருக்கிற ஸ்கீமுக்கே வேட்டு வைக்கிறதுக்கு நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாரு, இந்த இலவச பஸ் பயணம்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இலவச பஸ் பயணம் கொடுக்கறனால தான் மெட்ரோ வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு அவர் அந்த பக்கம் ஒரு பிட்ட போடுறாரு. இங்க எடப்பாடி அவர்கள் இதை பத்தி கொஞ்சம் கூட தெரியாம பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் நாங்க இலவசமா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே யார் சொல்றது நிக்கும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் யார் சொன்னது அந்த கூட்டணியில நின்னு இருக்கு அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு நீங்க எல்லாம் பேசலாமா? 2 நாள் முன்னால உங்க கட்சி மாநில தலைவர் ஒரு நடிகையை பத்தி என்ன பேசினாரு அப்படிங்கறது சமூக வலைதளம் அவன் காரி துப்பிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்சியோட மாநில தலைவர் பெண்களை மதிக்காம இவ்வளவு கேவலமா ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு மதிப்பு இல்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ணாடி எடுத்து உங்க முகத்தை பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்க வந்து குறை சொல்லுங்க. அப்புறம் 40% வேலை வாய்ப்பை எங்க நிறைவேற்றினாங்க? 33% இன்னும் கொடுக்க உங்களுக்கு வக்கில்ல. 2 முறையா அதிக பெரும்பான்மையோட ஆட்சியில இருந்தீங்க மத்தியில. 33% நிறைவேற்றணும்னா அதுக்கு சென்சஸ் எடுக்கணும். அது எப்ப எடுப்போம்? அது நாங்க எடுக்கும் போது எடுப்போம். இதத்தான் சொன்னேன், வரும் ஆனா வராது. அப்புறம் கடைசியா நம்ம குரூப்புக்கு வரேன். அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையா? பெண்களுடைய பாதுகாப்பு என்ன பண்ணிட்டீங்க நீங்க? எங்க உங்க தலைவரோட ஒரு கொலீக், உங்க திரைத்துறையை சேர்ந்த ஒரு நடிகையை எதிர்கட்சி உங்கள் கொள்கை எதிரியுடைய மாநில கட்சி தலைவர் அவ்வளவு அசிங்கமா பேசுறாரு. விஜய் கிட்ட இருந்து ஒரு மறுப்பு வந்துதாங்க, ஒரு அறிக்கை வந்துதாங்க. அவருடைய பர்சனல் விஷயத்தை பத்தி யாருக்குமே பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது, உரிமையும் கிடையாது. அதுல நான் நிக்கிறேன் அவர் கூட. ஆனா உங்கள் திரைத்துறையை சேர்ந்த உங்களோட கொலீக் ஒரு கண்டன அறிக்கையாவது வந்தது அவர்கிட்ட இருந்து. அப்புறம் பெண்கள் அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்மல்குமாரோட யோகியதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? இன்னைக்கு எந்த காங்கிரஸ் கட்சி வராதா கூட்டணிக்கு ஏங்கி நிக்கிறீங்களோ அதே காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரை போகும்போது அவரையும் பிரியங்கா காந்தியோட மகளையும் இணைத்து வைத்து கொச்சையா பதிவு போட்ட வந்த அந்த மனுஷன். உங்களுக்கு எல்லாம் பெண்களுடைய பாதுகாப்பு பத்தியோ பெண்களை மதிக்கிறது பத்தியோ பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்புறம் உதயநிதி தூங்கிட்டாரு. உங்களால 72 நாளா பணி கொடுத்தாங்க. உதயநிதி 2 நிமிஷம் தூங்கிட்டாங்க. அது இவங்க கண்ணை உறுத்துது. மேடல ஏறி யாருக்கிட்ட ஓட்டு கேட்கறாரு தெரியுமா? வழக்கமா எல்லா தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்களை சொல்லி நாங்க இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கோம், இனிமேல் ஆட்சிக்கு வந்தா நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. நம்மால எப்படி தெரியுமா ஓட்டு கேட்பாரு? குட்டீஸ் உங்க ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. அடுத்த தடவை நீங்க ரீல்ஸ் பண்ணும்போது மம்மி விஜய்க்கு ஓட்டு போடுங்க, டாடி விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இப்படி இருக்கிற கட்சியை நம்பி ஆட்சியை ஒப்படைச்சா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு அரசு அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு நிர்வாகம் சிறப்பாக இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஓட்டு போடும்போது எந்த அளவுக்கு மக்கள் நல திட்டங்களை அவங்க செயல்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். எந்த அளவுக்கு மாநில உரிமைகளுக்காக மக்கள் உரிமைக்காக கடத்துல நின்னு போராடுறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். இறுதியாக மக்களோட என்னைக்கும் நிப்பாங்களா, அந்த நம்பிக்கை நம்ம அவங்க மேல வைக்க முடியுமா அப்படிங்கறத பார்த்து சிந்திச்சு யார் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க.